inspiring stories. மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்ப உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு எறும்பும் உழைக்காம சாப்பிடக்கூடிய ஒரு கிராஸ் ஹோப்பரோட கதையும் தான் இந்த இதுல பார்க்க போறோம். நம்ம இந்த கதைய சின்ன வயசுல கேட்டிருப்போம். ஒரு எறும்பும் ஒரு கிராஸ் ஹோப்பரும் நண்பர்களா இருந்து நண்பர்களுடைய பேச்ச கேட்காம போனா என்ன நடக்கும்னு உள்ளதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு காட்டுல சூரிய வெளிச்சம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா அது சம்மர் சீசன். சூரியனுக்கே தன்னுடைய சூட்டை தணிக்க முடியல. அதனால அதுவே சன்கிளாஸ் போட்டுட்டு இருந்துச்சு. ஒரு சைட்ல காட்டுல எறும்புகள் எல்லாம் வேக வேகமா போய் தன்னுடைய சாப்பாட்டுக்காண்டி தேடிட்டு இருந்துச்சு. அயராது உழைச்சு சேர்த்துட்டே இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய சைடுல ஒரு சைட்ல இருந்து ஆனந்தமா ஒரு ராகம் வரும். பார்த்தா ஒரு கிராஸ் ஹோப்பர் தன்னுடைய வயலின்ல பாடிட்டே இருப்பாங்க. அத பார்த்து எறும்பு போய் கேட்பாங்க, மழை காலம் வரப்போகுது, உனக்கு சாப்பாடு சேர்க்கணும்னு இது இல்லையா, நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி எறும்பு கிராஸ் ஹோப்பர்ட்ட கேட்கும். ஆனா அந்த கிராஸ் ஹோப்பர் செய்யும், பாரு சூரியன் எவ்வளவு அழகா இருக்கு, நாள் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த நாட்களை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ரெய்னி சீசன் வர்றதுக்கு நிறைய நாள் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா எறும்பு அதை எதையுமே கேட்காம தன்னுடைய உழைப்பால கிரெயின்ஸ் எல்லாம் சேர்த்துட்டே இருக்கும் தன்னுடைய கூட்டங்களோட சேர்ந்து. அடுத்த நாள் காலையிலயும் எறும்பு கூட்டம் சாப்பாடை தேடி மறுபடியும் வேலைக்கு போயிரும். அதே மாதிரி எறும்பு என்ன செய்யும், கிராஸ் ஹோப்பர்ட்ட போய் கேட்கும், நீ எதுவுமே சேர்த்து வைக்கலையா, மழைக்காலம் நெருங்குதுல அப்படின்னு கேட்கும். ஆனா அந்த கிராஸ் ஹோப்பர் சொல்லும், பாரு இன்னும் மழைக்காலம் நெருங்கவே இல்ல, மழைக்காலம் வர்றதுக்கு நிறைய நாள் இருக்கு. அப்ப எறும்பு சொல்லும், நீ இப்ப வேலை பார்க்கலாட்டி ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு. ஆனா அந்த கிராஸ் ஹோப்பர் எதையுமே காதுல வாங்காம மறுபடியும் அது சந்தோஷமா பாடிட்டே இருக்கும். எறும்பு தனக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருக்கும். நாட்கள் மாசங்களாகி கால நேரம் எல்லாம் மாறி போயிரும். மழை மேகங்கள் ஜங்குல ரொம்ப இருட்டாக்கும். மழை பெய்ய தொடங்கிரும். ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய வீடை தேடி போயிரும். ஆனா கிராஸ் ஹோப்பருக்கு எங்க போறதுன்னே தெரியாது. தன்னுடைய வயலின்ல வச்சுக்கிட்டு மழை நேரத்திலையும் இசை மீட்டிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாகும். காடெல்லாம் வெள்ளமாகும். அதுக்கு ஒதுங்குறதுக்கு கூட இடம் இருக்காது. கொஞ்ச நாள்ல மழை சீசன் தொடங்கி ஸ்னோ வந்துரும். பனி பெய்ய தொடங்கிரும். ஆனா கிராஸ் ஹோப்பருக்கு பனி பெஞ்சுட்டு அங்க இலையும் இருக்காது, எதுவுமே இருக்கும். சாப்பாடு பசினால கிராஸ் ஹோப்பருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. தன்னுடைய தன்மானத்தை இழந்து கிராஸ் ஹோப்பர் எறும்போட வீட்டுக்கு போய் கதவு தட்ட தொடங்கிடுச்சு. ஆனா எறும்பு ரொம்ப அன்பா கிராஸ் ஹோப்பரை வரவேற்றுச்சு. அது சொல்லிச்சு, நான் சொன்னோம்ல நீ கேட்கல பத்தியா. பசியால இருந்த கிராஸ் ஹோப்பருக்கு எறும்பு தன்னிட்ட இருந்த ஆகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்ச கிராஸ் ஹோப்பர்ட்ட எறும்பு சொல்லிச்சு, இந்த ஸ்னோ சீசன் முடியறது வரை நீ என் கூடயே என் வீட்டிலேயே தங்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எறும்பு சொல்லிச்சு, நீ அடுத்த இதுலயாவது சேர்த்து வை, இப்படி பண்ணாத அப்படின்னு. கிராஸ் ஹோப்பரும் மனம் மாறி முழங்கால் போட்டு அதுட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. மன்னிப்பு கேட்ட எறும்பு தன் நண்பனை மன்னிச்சு அதுட்ட சொல்லிச்சு, நம்ம 2 பேரும் இனி ரொம்ப நண்பர்களா இருப்போம், 2 பேருக்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லும். கிராஸ் ஹோப்பரும் எறும்புக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும், நான் என்னுடைய சாப்பாடு தேவைகளுக்காக இனி எல்லாமே சேர்ப்பேன், உதாரித்தனமா இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸ்னோ பனியும் முடியும், எல்லாம் முடியும். கிராஸ் ஹோப்பர் வேலை செய்ய தொடங்கிடும். தனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சம்மர் சீசன்ல சந்தோஷமா அது சேர்த்து வைக்க தொடங்கிடும். தன்னுடைய வேலை முடிஞ்சு தன்னுடைய நண்பன் எறும்போட சேர்ந்து ஆடி பாடி 2 பேரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, உழைச்சாதான் எங்கேயுமே முன்னேற முடியும். நம்மளும் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.